இப்ப நம்ம எங்க இருக்கிறோமா, வாரஹ காட்ல இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் வாரஹ அவதாரம் எடுத்தாருல, அந்த வாரஹ அவதாரம் எடுத்த இந்த காட்ல தான் நம்ம இருக்கிறோம். இந்த வாரஹ காடோட விசேஷம் என்னதான், ஒரு நாள் கோபியர்கள் பகவான் கிருஷ்ணரை வாரஹ அவதாரத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படும் போது கண்ணனே வாரஹ அவதாரத்தில் இங்க வந்து காட்சி கொடுத்தாருன்னு சொல்றாங்க. ஒன்னும் என்ன சொல்றாங்களா, பகவான் வந்து இந்த பூமியை ஒரு காலத்தில் கர்ப்போதக கடல்ல முழுங்கி விட்டதில்ல, அப்ப பகவான் வாரஹ அவதாரமா வந்துட்டான பூமியை மீண்டும் எடுத்து அதோட ஆர்பிட்ல வீட்டாருல. ஸோ அதனால அந்த பகவான் வாரகாவும் பூமியும் டச் பண்ண இடம் இந்த வாரக காட்னும் ஒன்னு ஒரு விஷயமே சொல்றாங்க. என்ன பிரார்த்தனை நம்ம பண்ணலாமா இந்த இடத்துல வாரக காட்டுல, எப்படி பகவான் வந்து கடல்ல இருந்து அந்த பூமியை மீட்டு எடுத்தாரோ அதே போல என்னை இந்த சம்சார கடல்ல இருந்து மீட்டு எடுக்கணும்னு வாரக பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணலாமா. கடைசியாக ஜெயதேவ் கோஸ்வாமி அற்புதமாக தசாவதார ஸ்தோத்திரத்தில் வாரகாவதாரத்துக்கு ஒரு ஸ்தோத்திரம் படிச்சிருக்காரு. கேசவ திருதா